ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மா நானே உன் வீட்டுக்கு உனக்கான சந்தோஷ செய்தியோடு உன்னை தேடி வந்த பிறகு இனி உனக்கு என்ன கவலை? இனி எல்லாமே நீ நினச்சதை விட மிக சிறப்பாகவே நடக்கும். இத்தனை நாளாக உன் வாழ்க்கையில் வந்த எல்லா பிரச்சனைகளையும் நீ பொறுமையாக கையாள கற்றுக்கிட்டதானே? அதுதான் உன்னுடைய ஞானம், உன்னுடைய பக்குவம். இந்த அறிவுள்ள பிள்ளையான உன்னுடைய பக்குவத்தையும் உன்னுடைய ஞானத்தையும் பார்த்து தான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கணும். உன்னை சோதிச்சதும் கஷ்டப்படுத்தினதும் போதும்னு உனக்கு நல்லது செய்கிறதுக்காக இந்த வராகியம்மா நானே உன்னை தேடி வந்தேன். எதுக்கெடுத்தாலும் தயங்கி தயங்கி நின்றுக்கிட்டே இருக்காம வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு எதை பார்த்தும் தயங்காம எதை பார்த்தும் பயப்படாம முன்னேறி போய்கிட்டே இரு. ஆரம்பத்தில் சில விஷயங்கள் உனக்கு மலைப்பாக இருந்தாலும், என்ன செய்ய போகிறோம் எப்படி செய்ய போகிறோன்னு திகைப்பாக இருந்தாலும், இந்த வராகியம்மா மேலே பாரத்தை போட்டுட்டு நீ உன் வாழ்க்கையை உற்சாகமாக வாழ ஆரம்பிச்சினா நிச்சயம் உனக்கு வெற்றியே உண்டாகும். மன தைரியத்தை மட்டும் ஒருபோதும் கைவிட்றாத. ஒவ்வொரு நாளும் நீ வாழ்க்கையில் முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். எந்த காரணத்துக்காகவும் யாருக்காகவும் எதை நினச்சும் யாரை பார்த்தும் நீ பின்வாங்க யோசிக்காதே. ஏன்னா உனக்கு துணையாக இருப்பது இந்த வராகியம்மா நான் அல்லவா? இது நாள் வரைக்கும் சில எதிர்மறை சக்திகளிடமிருந்து உன்னை காப்பாற்றிக்கிட்டு இருந்தேன். அதனால தான் சில பிரச்சனைகள் உனக்கு நடக்கும்போது பாதியிலேயே அது உன்னை விட்டு விலகுச்சு. எதிர்மறை சக்திகள் வந்து உன்னை ஆட்கொண்டாலும் ஆட்டி படைத்தாலும் அத்தனையிலிருந்தும் உன்னை காப்பாற்ற இந்த வராகியம்மா நான் இருக்கேன்றத நீ எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோ. எதை பற்றியும் கண்டுக்காமல் கவலைப்படாமல் உன் வேலைகளை மட்டுமே நீ தொடர்ந்து செய்யும்போது நிச்சயமாக நீ நினச்சது போல உன் வாழ்க்கை மாறும். சந்தோஷமான ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னு நீ நீண்ட நாளாக காத்துக்கிட்டு இருந்ததால தான் உன்னுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் விதமாக இந்த வராகியம்மா நீ எதிர்பார்த்த சந்தோஷ செய்தியோடையே உன்னை தேடி வந்துட்டேன். காலம் முழுக்க நீ என் காலடியிலே இருக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் காலம் முழுக்க நான் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதையெல்லாம் செய்து கொடுத்தே தீருவேனேன்னு சொல்லமே. எனக்கு வரம் கொடுமா வராகின்னு நீ தினமும் என்கிட்ட வரம் கேட்டுக்கிட்டே இருக்க. மனித பிறவிங்கிறதே எவ்வளவு பெரிய வரம் என்பது உனக்கு இப்போது கூட புரியலையா? இந்த உலகத்தில் வாழக்கூடிய பூச்சி, பறவை, விலங்குகள், மற்ற ஜீவராசிகள் எல்லாமே தனியாக அது எதுக்குன்னு எதுக்கும் ஒரு வீடு குகை அப்படின்னு பெருசாக எதுவுமே இல்லாமல் எல்லாரும் தானே தனக்குன்னு ஒரு கூண்டை கட்டிக்கிட்டு தானே தனக்குன்னு ஒரு இடத்த வச்சுக்கிட்டு அதுக்குன்னு உணவில்லாமல் ஒவ்வொரு வேலையும் பறந்து அலைஞ்சு திரிஞ்சு ஓடி ஆடி வேட்டையாடி உணவுக்காகவும் வசிப்பிடத்துக்காக அலைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது மனித பிறவியாகிய உனக்கு எல்லாமே உன் முயற்சிகளுக்கு ஏற்றாற் போல கிடைக்கும்படி செஞ்சு அது மட்டும் இல்லாமல் வசதியையும் ஆடம்பரமான வாழ்க்கையையும் சொகுசான சுகபோகமான வாழ்க்கையையும் பொழுதுபோக்குகளையும் கேளிக்கைகளையும் இவ்வளவத்தையும் உனக்காக கொடுத்துருக்கிற நானே உன் வாழ்க்கையை எவ்வளவு பெரிய வரமாக கொடுத்து வச்சிருக்கேங்கிறத இப்போவாவது புரிஞ்சுக்கோ என் செல்லமே. எந்த விஷயத்தையும் நீ என்கிட்ட கேட்டுதான் நான் உனக்கு கொடுப்பேன்னு இல்லை. இந்த வாழ்க்கையும் இந்த பிறவியையும் நீ என்கிட்ட கேட்டா நான் உனக்கு கொடுத்தேன். நீ கேட்காமலேயே உனக்கு என்ன தேவை எப்போ தேவைன்னு எல்லாமே சரியான நேரத்தில் நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும். உன் எண்ணத்தில் மட்டும் இந்த வராகியம்மா என்னை வச்சுக்கிட்டினா போதும். வலியையும் வேதனையையும் மறந்து நீ வாழ்க்கையில் ஜெயிச்சு வாழ்றதுக்கேற்ற நல்வழிகளை நான் உனக்கு காட்டுவேன் செல்லமே. காலமும் நேரமும் ஒருபோதும் பேசாது. ஆனால் அதுக்கு உரிய நேரத்தில் அது நிச்சயமாக பதில் சொல்லும். காலமும் நேரமும் உரியவர்களுக்கு உரிய நேரத்தில் பதில் சொல்லும்படிதான் இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டிருக்கு. நல்லது செஞ்சவனுக்கு வருங்காலம் என்பது நல்லது நடக்கக்கூடிய காலமாக பதில் சொல்லும். கெட்டது செஞ்சு சுகபோக வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்கிறவனுக்கும் காலம் அதற்குரிய வகையில் நிச்சயமாக பதில் சொல்லும். சில மணி நேரங்கள் சில நாட்கள் மட்டுமே வாழக்கூடிய பூக்கள் கூட எவ்வளவு அழகா ஆனந்தமாக சிரிச்சுக்கிட்டே இருக்க முடியுதுன்னா உன்னாலையும் முடியும்னு மனசுல உறுதி வை. பூக்களையும் உன்னையும் சேர்த்தே படைச்ச நான் தான் சொல்றேன், உன்னால முடியும் என் பிள்ளையே.
நீ மனசு வச்சினா எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு எப்போதுமே சிரிச்சுக்கிட்டு மன நிம்மதியோட உன்னால் வாழ முடியும். எல்லாத்தையும் பழகிக்கோ. ஓலை குடிசையாகவே இருந்தாலும் ஒன்றா குடும்பமாக சந்தோஷமாக வாழ்கிறது தான் வாழ்க்கை. என்னதான் நீ சம்பாதிச்சாலும் கோடி கோடியாக சொத்து சுகம் சேர்த்தாலும் உன்னை பெற்றவங்களை உன் கூடவே வச்சு பார்த்துக்கிறது தான் அழகான வாழ்க்கை. இளமையான வயசில் வலியும் வேதனையும் வலிமையுமே இருந்தாலும் விட்டு கொடுத்து வாழ பழகு. சின்ன வயசுலேயே இந்த விட்டு கொடுத்து வாழக்கூடிய பழக்கம் வந்துருச்சுன்னா அது உன் குடும்பத்தை மட்டுமில்லை, உன் 7 தலைமுறைக்கும் புண்ணியத்தை கொண்டு வந்து சேர்க்கும் என் செல்லமே. இந்த உலகத்தில் நீ பெருசாக சம்பாதிக்கிறது காசு பணமோ சொத்து சுகமோ நகையோ அணிகலன்களோ கிடையாது. உன் குடும்பத்தையும் உன்னை சுற்றி இருக்கும் உறவுகளையும் சம்பாதிக்கிறது தான் பெரிய விஷயம். உன் குடும்பத்தில் எப்போதுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா அனுசரணையாக இருக்கும்படி நீயும் நடந்துக்கோ என் செல்லமே. இது வேணும் அது வேணும்னு இந்த வராகி அம்மா கிட்ட வந்து நீ கேட்கணுன்ற தேவையே இல்லை. உனக்கு எது நல்லதோ அதை நான் நிச்சயமாக செய்தே தீருவேன். எனக்கான நல்லதை நீ செய்மா தாயேன்னு கேட்டால் போதும். உனக்கு உரியது சரியான நேரத்தில் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். உன் வாழ்க்கையில் இப்போ என்ன இருக்கோ அதை நான் தான் கொடுத்தேன்னு நினச்சி மகிழ்ச்சியாக இரு. இப்போ உன் வாழ்க்கையில் எது இல்லையோ அதை இனிமேல் நான் கொடுப்பேன்னு நம்பிக்கையோடு இரு. உனக்காக இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது நீ எதுக்காகவுமே கலங்க வேண்டாம். உன்னை படைக்கும் போதே நீ யார், என்ன, எப்படிலாம் யோசிப்ப, என்னெல்லாம் நினப்பேன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சு தான் உன்னை படைச்சேன். அப்படி இருக்கும்போது உன்னை எந்த இடத்துல வைக்கணும், எப்படிப்பட்ட வாழ்க்கையை உனக்கு கொடுக்கணும்னு மட்டும் எனக்கு தெரியாதா என்ன? நீ எதிர்பார்க்குறத விட நீ ஆசைப்படுறத விட சிறப்பான வாழ்க்கையை அழகாக உனக்கு அமைச்சு தரேன். உன் மேலே அன்பு குறைஞ்சிட்டா மற்றவங்களுடைய பார்வையெல்லாம் உன் மேலே எரிச்சலாகவும் உன்னை சண்டை போடுறதாகவும் நிராகரிப்பதாகவும் தான் இருக்கும். உன்னுடைய குறைகளை மட்டுமே தேடி தேடி சொல்லக்கூடியவர்களாக மாறிடுவாங்க. அதனால தான் அடுத்தவங்க குறை சொல்ல ஆரம்பிக்கும் போதே அவங்களுக்கு உன் மேலே இருக்கக்கூடிய அன்பும் பாசமும் குறைஞ்சிடுச்சுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீ விலகி நிற்க கற்றுக்கோ என் செல்லமே. எப்போவுமே சொந்தக்காரங்களையும் சொத்து சுகத்தையும் சமமாக மதிக்க பழகு. ஏன்னா இது இரண்டையுமே உருவாக்குவது கடினம். உனக்குன்னு 4 மனுஷங்களை வச்சுக்கிறதும் கடினம், உனக்குன்னு 4 காசு பணத்தை சேர்க்கறதும் கஷ்டம். ஆனால் அதை இழப்பது எளிது. நீ ஊதாரியாக செலவு செஞ்சினா எவ்வளவு பணம் சேர்த்து வச்சாலும் செலவாயிடும். 4 மனிதர்களுக்கு நீ நல்லது செய்யாமல் அவங்கள தூக்கி எறிஞ்சு பேசினா அவங்களும் சுலபமாக உன்னை விட்டு போயிடுவாங்க. அதனால தான் சொத்து சுகங்களையும் சொந்தத்தையும் ஒரே மாதிரி நினச்சி அவங்கள எப்போவுமே உன் கூடவே வச்சுக்கும். தேவையில்லாமல் அலட்சியமாக விட்டுறாதன்னு சொல்கிறேன். நீ யாரையும் திட்டவோ யாருக்கும் கெடுதல் நினைக்கவோ வேணாம். ஏன்னா நீ செய்கிறது தான் உனக்கு வந்து சேரும்னு நான் சொல்லியிருக்கேன். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காம யாரையும் எதுவும் சொல்லாமல் உன் வாழ்க்கையை மட்டுமே கவனத்தில் வச்சுக்கிட்டு அதை சிறப்பாக வாழ்வதற்கான வேலைகளை செய்ய ஆரம்பி என் செல்லமே. அழகான வாழ்க்கைங்கிறது ஆடம்பரமாக வாழ்வது கிடையாது. உன்னுடைய அன்பையும் அமைதியையும் பொறுத்து தான் உன் வாழ்க்கை அழகாய் மாறுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எப்போவுமே எல்லாருக்கிட்டையும் அன்பா பொறுமையா அமைதியாக இருக்க பழகு. யார் உன்னை விட்டு விலகி போனாலும் இந்த வராகியம்மா உன் கூடவே இருப்பேன்னு உனக்கு வாக்கு கொடுத்திருக்கேன் தானே. சில விஷயங்களை நான் காலம் கடந்து கொடுத்தாலும் காலத்தால் அழிக்க முடியாததாக நிச்சயமாக கொடுப்பேன். நான் உனக்கானதை தருவதற்கு தயாராக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். அடுத்தவங்களுக்கு நீ அள்ளி அள்ளி கொடுக்கலாம், அதில் தப்பே இல்லை. ஆனால் உனக்குன்னு கொஞ்சமாவது கிள்ளி வச்சுக்கணும். ஏன்னா நாளைக்கு உனக்கு தேவைன்னு யாருக்கிட்டையாவது போய் நின்னா நீ அள்ளி கொடுக்கும்போது வாங்கிட்டு போனவங்க உனக்கு கிள்ளி கூட தர மனசில்லாதவங்களா இருப்பாங்க. அதனால தான் இப்போது இளமை காலத்தில் நம்ம தான் சம்பாதிக்கிறோமே நினச்சி செலவழிச்சிடாம உனக்கான சேமிப்புகளை எப்போதுமே சேர்த்து வச்சுக்கிட்டே இருன்னு சொல்கிறேன். காலம் என்பது ஒரு கண்ணாடி போலதான். நீ எதை காற்றியோ அதுதான் அதைத்தான் உனக்கு பிரதிபலிக்கும். நீ எப்போதும் எல்லார்கிட்டையும் அன்போடு இருந்தீனா
காலமும் உனக்கு கண்ணாடியாக மாறி அன்புள்ள மனிதர்களை உனக்கு காட்டும் என் செல்லமே. நான் உன் கூட இருக்கும்போது நீ தேவையில்லாம அழுகாதே. யாரெல்லாம் உன்னை குறை சொன்னாங்களோ அவர்களே உன்னை பார்த்து பொறாமை கொள்ளும்படி உன் வாழ்க்கையை உயர்வானதாக ஆக்கி காட்டுறேன். நீ எப்போதும் நல்லதை மட்டுமே நினைச்சு நல்லதை மட்டுமே பேசு. முடிஞ்ச வர எல்லாருக்கும் உதவி செய். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ கவலை கொள்ளவே வேண்டாம் என் செல்லமே. இப்ப இருக்கிறது தான் உன்னுடைய வாழ்க்கை. இனி வாழ்க்கை முழுவதும் இப்படி கஷ்டப்பட வேண்டி இருக்கும்னு மட்டும் நினைக்காத. ஏன்னா இதை விட மிக சிறப்பான வாழ்க்கைய உனக்கு கொடுக்கறதுக்கு தயாரா நான் காத்துக்கிட்டு இருக்கேன். வாழ்க்கையில எப்போதும் எல்லா நாளும் இப்படியே கஷ்டமானதாகவே இருந்துடுமோன்னு நினைச்சு நீ பயப்பட வேணாம். எல்லாத்தையும் மாத்தி கொடுப்பதற்கு இந்த வராகி அம்மாவுக்கு ஒரு நொடி போதும் என் செல்லமே. இதுவரைக்கும் எத்தனையோ துயரங்களை கடந்து வந்துவிட்ட உன் வாழ்க்கையில இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாம் உனக்கு பொற்காலமாகவே இருக்கும். எல்லாத்தையும் சரியான நேரத்துல நிச்சயமாக நானே உன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன். இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும்படியும் நான் உனக்கு வழிகாட்டுறேன். எத்தனை சோதனைகள் வந்தாலும் இதுவும் கடந்து போகுன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. நீ எப்போதும் அமைதியான சூழலில் இருக்கும்போது நானும் உனக்கான நல்ல விஷயங்களையே நடத்தி கொடுப்பேன். நீ மனம் தளராம என்னையே மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும் என் செல்லமே. படிப்பு, பணம், பதவி, புகழ், அந்தஸ்து, அதிகாரம்னு எத்தனையோ விஷயங்கள் உன் கூட இருந்தாலும் சக மனிதனை மதிக்க தெரிந்தவனாக இருந்தா மட்டும்தான் நீ மனித பிறவி. சில பேர் இந்த பூமியில இப்படிதான். காசு பணம் வந்தவனே மனுஷத்தன்மையே இல்லாத அளவுக்கு அடுத்தவனை தூக்கி எறிந்து துச்சமாக நினைப்பார்கள். அப்படி சக மனிதனை மதிக்க தெரியாதவன் மிருகத்தை விட கீழானவன் தான் நான் சொல்லுவேன். நீ எப்போதும் மனிதத்தன்மையோட மனிதாபிமானம் உள்ள பிள்ளையாக இருக்க கத்துக்கோ. இந்த வராகி அம்மா நான் சொல்றதை கேட்டு நீ உன் வாழ்க்கையை வாழும்போது உன் வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதமான மாற்றங்கள் வருவதை உன்னாலேயே உணர முடியும் என் செல்லமே. உனக்கு துணையாக நான் இருக்கும்போது இனி நீ எதை நினைச்சும் எதுக்காகவும் கவலைப்படவே கூடாது. நிச்சயமாக நானே உனக்கு துணையா இருப்பேன். நீ செய்யும் செயல்களில் முன்னேற்றமே இல்லையே நினைச்சு கவலைப்படாத. உனக்கு இருக்கும் தடைகளை எல்லாம் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில உன்னை வெற்றி பெற செய்வதற்கு இந்த வராகி அம்மா நான் வந்துட்டேன். உடல் சோர்வாக இருக்கும்போது கொஞ்சம் ஓய்வெடுக்கணும்னு நினைக்கிறது சகஜம்தான். ஆனா உனக்கு அதற்கான வாய்ப்பே இல்லாத அளவுக்கு நீ வேலைகளை செய்ய வேண்டிய கட்டாயத்துல இருக்கன்னு எனக்கு புரியுது. கவலைப்படாத. உன் மனச்சோர்வையும் கவலைகளையும் வருத்தங்களையும் வேதனைகளையும் பாரத்தையும் அனைத்தையும் போக்கி நீ நினைச்சதுபடி உன் வாழ்க்கையில வெற்றியை உன் கைகளில் கொடுத்து சீக்கிரமே உன்னை நல்ல நிலைமைக்கு உயர்த்திடுறேன். உன் மனசு உற்சாகத்தோட இருந்ததுன்னா உன் உடலும் உற்சாகம் அடைந்துவிடும். முதல்ல உன் மனச்சோர்வை போக்கி உனக்கு தேவையான சக்திகளை எல்லாம் இந்த வராகி அம்மா நான் கொடுக்குறேன். உன் மனசுக்கும் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் விதத்துல நல்ல நல்ல விஷயங்களை நல்லபடியாக நான் முடிச்சு கொடுத்துடுறேன் என் செல்லமே. உனக்கு இருக்கும் எல்லா சிக்கல்களையும் போக்கி உன் பிரச்சனைகளை தீர்த்து உனக்கான வாழ்க்கையை உயர்வானதாக அமைச்சு தரணும்னு நான் முடிவெடுத்துட்டேன். இப்போது மனசு வாடி போய் நொந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகளும் இருந்த தடம் தெரியாம மறைய போகுது. இந்த வராகி அம்மா என்னை நீ முழுசா நம்பினா அந்த நம்பிக்கைக்கு ஏற்றாற் போலவே உனக்கான விஷயங்களை வெற்றிகரமாக நான் முடிச்சு கொடுத்துருவேன். தீராத வினையும் தீரும்படி நான் உனக்கு துணை செய்வேன் என் செல்லமே. உன்னுடைய தீர்க்கமான பக்தியின் மூலமாகவே நீ நினைச்ச எல்லா நல்ல விஷயங்களையும் உனக்காகவே உன் வாழ்க்கையில நான் நல்லபடியா நடத்தி தரேன்.